ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன மருமகள் பார்க்க போகிற சின்ன மருமகளில் வந்துட்டு பத்திரகாளியாக நிற்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துட்டாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு என் புள்ள மேலே கை வச்சேன்னு போஸோட அம்மா கேள்வி கேட்க, இவன் என்ன பண்ணான் தெரியுமா, இவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஏன் சொன்னா தானே பக்கி தெரியும், ஏன் சொல்லாமல் இப்படி வளவல நீ கொலன்னு இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் உண்மையை சொல்லுடின்னு வந்து இவங்க வந்து நின்னதை பார்க்கணுமே. அந்த டைம் வந்துட்டு க்ளோஸ்அப்பில் வச்சுட்டாங்க போல. டெரராக இந்த பொண்ணு முழின்னு முழிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தரையில் நிற்கிறதே தெரியாமல் நிற்கிறாப்புல போஸ். சரி, அந்த பையன் அறியாத புள்ள ஏதோ தெரியாத பண்ணிட்டான், விட்டுருதாயி அப்படின்னா கேட்குதா. பத்திரகாளி வேஷம் போட்டுக்கிட்டு, என்னது பொம்பளை புள்ள மேலே கை வைக்க வந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பலர்னு விட்டாங்க. எதை விஷயத்த சொல்கிறாங்க கேள்விப்பட்ட உடனே ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி பார்த்துட்டு சும்மா செலுப்புன்னு அடிச்சிட்டாங்க. அதுவும் போஸுக்கு இன்னைக்கு விழுந்த அடியெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா. பாட்டி அப்படியே செருப்பு மாலை பொழியறதும், அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு விளக்கமாத்தா மாலை பொழியறதும், பொழிஞ்ச கையோட என் புருஷன்ட்ட சொன்னா இவன் தலையை வெட்டி வீசிடுவான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்னடா அது பஞ்சு டைலாக்க பக்கமாக இவ பேசிகிட்டு இருக்காளே, இப்போ விஷயத்துக்கு வாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயத்தை வச்சு தான் கேம் விளையாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேது இதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாமல் உள்ள ஹாயாக இருக்கேப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறதுக்காக நீ ஓயாமல் அதையே பிடிச்சிக்கிட்டு அழுவக்கூடாது. எங்கள் அப்பா என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுறுன்னு கும்புறாரு. எப்பா குமுறதை விட்டுட்டு மெத்த வேலையை பாருப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் எலெக்ஷனுக்கு நீ வரக்கூடாது, நீ எதுக்குமே தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டாருப்பா. அவன் நம்ம சேது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.